வணக்கம் நண்பர்களே. போன வீடியோவில் மீல் மேக்கர் ஃப்ரை போட்டிருந்தோம். நிறைய பேர் ட்ரை பண்ணிவிட்டு ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொன்னீங்க. இன்றைக்கி நம்ம கிராமத்து விருந்தில் பார்க்க போகிறது கத்திரிக்காய் ஃப்ரை. அதுக்கு தேவையான பொருட்கள்: கொஞ்சமாக கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. அது சின்ன சின்ன பீஸாக அரிஞ்சு தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. அப்படி தண்ணியில் போடாது விட்டுட்டிங்கன்னா அது பிளாக் கலராக மாறிடும். ரொம்ப நேரம் தண்ணியில் இருந்தாலும் அது டேஸ்ட்டே மாறிடும். அதனால் சீக்கிரமாக செஞ்சிடலாம். இந்த கத்திரிக்காய் நல்லா வாஷ் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளான பொருள் வச்சு எப்படி இந்த கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை, துருவின தேங்காய் இதெல்லாம் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஒரு வானல் வச்சு அதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு அது கூடவே கடுகு சேர்த்து, கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. அது கூட நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த கத்திரிக்காய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அது கூடவே மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், சாம்பார் தூள், கொஞ்சமாக உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் அது கூடவே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் வேக விட்டோம்னா தூணு தேங்காய் சேர்த்து நல்லா கிளறி விட்டிங்கன்னா கத்திரிக்காய் ஃப்ரை ரெடி ஆயிரும். இந்த கத்திரிக்காயை நீங்கள் எவ்வளோ நேரம் எண்ணெயில் வேக விடுறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். சிம்பிளான பொருளை வச்சு இந்த கத்திரிக்காய் ஃப்ரையை செஞ்சிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கத்திரிக்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.